எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. பாகம் 7. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. தன் தாயுடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தாள் தூரிகா. அவள் தாய் லாவண்யா தன் கணவருடன் சேர்ந்து அவரது தொழிலை கவனித்து கொண்டு வருவதால் அவர் எப்பொழுதும் மும்முரமாக இருப்பார் அந்த வேலைகளில். அதோடு கவனமாகவும் இருப்பார். அவர் ஓய்வாக இருப்பது எப்பொழுது அவதாகத்தான் இருக்கும். இப்பொழுதும் தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தன் மகளிடம் பேசலாம் என்று எண்ணியவர் அவளுக்கு தொலைபேசியில் அழைத்துவிட அவளும் தன் தாயிடம் மகிழ்ச்சியாக பேசத் தொடங்கினாள். என்ன மம்மி, ரொம்ப அதிசயமாக கால் பண்ணியிருக்க? நாங்கள் இருந்து இங்கே வந்த பிறகு வேலையெல்லாம் உன் தலையில் வந்து விழுந்துடுச்சா? எனி டைமும் பிஸியாகவே இருக்க போலவே என்று அவள் குறும்பாக கேட்க, அதை கேட்டு சிரித்து கொண்ட லாவண்யா, பின்ன என்னடி, நீ தான் உன் அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு உன்கிட்டேவா வந்து நிற்க முடியும்? அது தப்பாகிடும்ல. உனக்குன்னு ஒரு குடும்பம்னு ஆயிடுச்சு. நீ அதில் தானே கவனம் செலுத்தணும். அப்படி இருக்கும்போது உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நானே உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். அது பார்த்தா என்னை இப்போ இப்படி போட்டு பாடாப்படுத்துது. கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாகவே இருக்க முடியல தெரியுமா? எனி டைமும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. பாவம், உன் அப்பா எப்படி தான் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்காருன்னு தெரியல. இந்த மனுஷனுக்கு ஓய்வுங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது என்று அவர் கவலையாக கூற, அதை கேட்ட தூரிகை, பின்ன பிஸ்னஸ் பண்ணுறது சாதாரண விஷயமா? அதுக்கெல்லாம் நிறைய திறமை வேணுமா? எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் வேணும். ஏன்னா பிஸ்னஸில் ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கும். உயரத்துக்கு போகும்போது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும், அதை கொண்டாடவும் செய்யணும். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சறுக்கிட்டோன்னா அப்போ நம்மளோட நம்பிக்கையை விட்டுடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்று அவள் கூற, இதில் எல்லாம் தெளிவாக இரு, ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி யோசிக்காத என்று சற்று கோபமாக கூறினார் லாவண்யா. அவர் கூறியதை கேட்டு புருவம் சுருக்கியவள், என்னம்மா இப்படி பேசுகிற என்றால் புரியாமல். புரியாத மாதிரி நடிக்காத தூரிகா, உனக்கு எல்லாமே புரியும் என்று அவர் மீண்டும் கோபமாய் கூற, ஐயோ அம்மா, நீ நிஜமாக என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. குடும்ப வாழ்க்கையில் நான் கவனம் செலுத்தலைன்னு சொல்கிறேன். நான் கவனம் செலுத்துறதுனால தானே எனக்கு பிடிக்கலனால இந்த இடத்துல இவ்வளோ நாள் இருக்கேன். இல்லைனா எப்பயோ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேனா என்று அவள் கூற, முதல்ல இப்படி அங்கேருந்து கிளம்பி வரணும்னு நினைக்கிறத நிறுத்து. நீ வாழ்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போயிருக்க, அங்கேருந்து இங்கே கிளம்பி வர்றதுக்காக கிடையாது. ஏண்டி எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணத்திலே நீ சுற்றிக்கிட்டு இருக்க என்று ஒரு பொறுப்பான தாயாக அவர் கண்டிப்போடு கூற, அவர் கூறியதை கேட்டு விழிகளை சுற்றி ஒரு சலிப்பாக பெருமூச்சை வெளியிட்டவள், ஐயோ அம்மா, மறுபடியும் லெக்சர் எடுக்காத. என்னால் சத்தியமாக இந்த இடத்துல பொருந்தி போகவே முடியல. எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இப்போ இல்லை, எப்பயுமே விருப்பம் இருக்காதுமா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது என்று அவள் சலிப்பாக கூற, நான் ஓப்பனாகவே ஒரு விஷயத்தை கேட்கிறேன் தூரிகா, அதுக்கு உண்மையான பதிலை மட்டும்தான் நீ சொல்லணும் என்றார் சற்று குதர்க்கமாக லாவண்யா. சரி, என்ன கேட்கணும்? சீக்கிரம் கேட்டு தொலை, இல்லைனா அதுக்கும் என்ன தான் திட்டுவேன். நான் சொல்கிறது கூட உன்னால் கேட்க முடியாதான்னு மறுபடியும் லெக்சர் எடுப்பேன் என்று அவள் சலிப்பாக கூற, அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட லாவண்யா, நீயும் உன் புருஷனும் எனக்குமா தானே வாழ்கிறீங்க என்றார் புதிர் போட்டு. அதில் புரியாமல் குழம்பியவள், எனக்கம்மா வாழ்கிறீங்கன்னா என்னம்மா கேட்குற? அவர் கூட ஒன்றா தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் அவளும். அடியே, எனக்கம்மா வாழ்கிறீங்களா அப்படின்னா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறீங்களான்னு கேட்டேன் என்று அவர் மீண்டும் கேட்க, அதில் விழிகள் சுருங்கியது அவளுக்கு. என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அவள் திணற, அதை வைத்தே அவர்கள் இருவரும் இடையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட லாவண்யாவிற்கு மனதிற்கும் பெரும் கவலையாகி போனது. என்னடி அமைதியாக இருக்க? அப்படின்னா நீயும் மாப்பிள்ளையும் இன்னும் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலையா என்று அவர் மீண்டும் கேட்க, அது அம்மா, அது அது வந்து என்று தடுமாறினால் பேச முடியாமல் மங்கை. இப்படி இழுத்து இழுத்து பேசாத தூரிகா, எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் கூட உன் மேலே தான் தப்பு இருக்கும்னு தோணுது. தேவையில்லாமல் மாப்பிள்ளைக்கிட்ட வீண் சண்டை போட்டு வம்பு இழுத்துட்ருக்கியா என்று அவர் மீண்டும் கேட்க, ஐயோ அம்மா, போதும் நிறுத்து. சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காத. அவருக்கு தான் என்னை பிடிக்கல. தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. நான் ஒரு வார்த்தை பேசினா கூட அதுலேருந்து குறை கண்டுபிடிக்க தான் அவர் பார்க்குறாரே தவிர்த்து என்கிட்ட சாதாரணமாக பேசணுன்னு அவருக்கு தோணவே மாட்டேங்குது. இப்படி ஒருத்தரை வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண முடியும் என்று அவள் கோபமாய் கூற, முதல்ல நீ என்ன பண்ண என்றார் லாவண்யா. அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அவள் அமைதியாகிவிட, இங்கே பாரு தூரிகா, நான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த மட்டும்தான் சொல்லுவேன். உனக்கு அழகான ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதை ஒழுங்காக வாழ வழியை பாரு
நாங்கள் கூட ஆரம்பத்தில் உன்னோட வசதிக்கு அந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான் நினச்சோம். ஆனால் உன்னோட மாமனார் மாமியார், உன் மாமனாரோட தம்பி, அவங்க மனைவி இப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க குணம் எல்லாமே தங்கமாக இருக்குது. ஆரம்பத்தில் நான் கூட உனக்கு இந்த சின்ன வயசில் கொழுந்தன் இருக்கான்னு சொல்லி உன்னோட சின்ன மாமனார் மாமியார் பற்றி உனக்கு கல்யாணம் நடந்த அன்றைக்கி தவறாக தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் போக போக தான் அவங்களோட நல்ல மனசு எனக்கு புரிஞ்சுது. இப்போ போய் அவங்கள பற்றி தப்பாக நினச்சிட்டோமேன்னு நான் வருத்தப்படுறேன். நீயும் அந்த மாதிரி பின்காலத்தில் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ பேசுகிறேன். ஒழுங்காக உனக்கு கடவுள் கொடுத்துருக்க இந்த அழகான வாழ்க்கையை வாழ பாரு. எந்த ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் தான் அவளுக்கு வாழ்க்கை. அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் அங்கே தான் கிடைக்கும். பிறந்த வீட்லேயே காலம் முழுக்க இருந்தால் சுற்றி இருக்கிறவங்க அவளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க, நம்மளை தான் குறை சொல்லுவாங்க. இதுவே நீ கல்யாணம் பண்ணி உன் புகுந்த வீட்டில் இருக்கும்போது உன்னை எல்லாரும் மரியாதையாக நடத்துவாங்க. இதுதான் இயற்கை நியதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. சீக்கிரமாக அங்கே இருக்கிற எல்லாரோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு உன் புருஷன் கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்து ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிற வழியை பாரு என்று கூறிவிட்டு அவர் தொலைபேசி அழைப்பை துண்டித்து விட அதை கேட்டு இந்த பக்கம் கோபம்தான் வந்தது இவளுக்கு. அனைவரும் தன்னையே குறை கூறுகிறார்களே, எனக்கு என்ன விருப்பம், எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை ஏன் யாரும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்றியது அந்நொடி. ஏன் இங்கு என்னுடைய விருப்பு வெறுப்புகள் மட்டும் புறக்கணிக்கப்படுகிறது என்று நினைக்க நினைக்க அனைவரின் மீதும் அவளுக்கு கோபம் அதிகரித்ததே தவிர குறையவில்லை. இப்பொழுது தன் தாய் பேசியதை கேட்டு அவர் மீதும் கூட இவளுக்கு கோபம்தான் வந்தது. பெத்த பொண்ணையே பாரமாக நினைக்கிற இவங்க கிட்ட போய் நான் என்னோட மனக்குறைய சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும் என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டாள் தூரிகை. ஆனால் அவளுக்காக அழகாக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது என்பதை ஏன் அவள் அறியாமல் போனாள் என்பதுதான் தெரியவில்லை. அவள் சிந்தனையில் அவள் அறைக்குள்ளேயே அமர்ந்திருக்க அந்நேரம் தன் அண்ணனை தேடி அவன் அறைக்கு வந்திருந்த எழில்குமரன் தன் அண்ணியை பார்த்தவுடன் குதூகலமாக அவள் அருகே ஓடினான். அண்ணி என்று தன் மழலை குரலில் கத்தியவாறு அவள் அருகே வந்து அவன் நிற்க அவனின் சத்தத்தில் எரிச்சல் தான் வந்தது அவளுக்கு. இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவள் அதிகமாக எழில்குமரனிடம் பேசியதும் இல்லை, பழகியதும் இல்லை. எழில்குமரன் அவளை பாசத்துடன் நெருங்கினால் கூட அங்கிருந்து விலகி சென்று விடுவாள். இப்பொழுது தன் முன்பு நின்றிருந்த குழந்தையை கூட கண்டவள், என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்படி இவ்வளோ சத்தமாக கத்துற, வாய்க்குள்ளே விசில் ஏதாவது முழுங்கிட்டியா, அதனால தான் இப்படி கத்துறியா, அமைதியாக பேச தெரியாது உனக்கு என்று அவள் கோபமாக கத்த தன் மகனின் பின்னே வந்த தனலட்சுமி அவள் குழந்தையை திட்டியதைக் கண்டு வேதனை அடைந்தார். குமரா என்று அவர் தன் மகனை சத்தமாக அழைக்க அதில் அவர் புறம் திரும்பியவன் தூரிகை திட்டியதில் முகத்தை தொங்க போட்டு கொண்டு தன் தாயின் அருகே வந்து நின்றான். நீ எதுக்குப்பா இங்கே வந்த என்று அவர் மெல்லிய குரலில் அவனிடம் கேட்க, அண்ணனை பார்க்க வந்தேன் அம்மா என்றாள் மழலையாக குழந்தை. அண்ணா தான் காலையிலேயே வயலுக்கு கிளம்பி போயிடுவாரே, அப்புறம் எப்படி இங்கே இருப்பார், என்கிட்ட கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன்ல, இங்கே எதுக்கு நீ இவ்வளோ தூரம் வந்த என்று தன் மகனிடம் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே, இப்போ அவன் இங்கே வந்தது தப்புன்னு சொல்லி தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா என்று கோபமாக கத்தினாள் தூரிகா. அவளின் சத்தத்தில் வீட்டில் இருந்த அனைவரும் வந்துவிட்டனர் அங்கு. வீரா கூட அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்தவன் மீண்டும் அவள் கத்தல் சத்தத்தை கேட்டு, இவளுக்கு வேற வேலையே இல்லையா என்று சலித்து கொண்டே வந்தவன் தன் மனைவியை முறைத்து பார்த்தான்.